இந்த சுக்கிர பயிற்சியில் அடுத்தது தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு? ஏன்னா தனுசு ராசிக்கு இப்போ தான் 7 நாட்டு சனி முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக முடிஞ்சிடுச்சு. இப்போ இவங்க எதிர்பார்ப்போடு அந்த சுக்கிர பயிற்சி எப்போ வருதுன்னு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. எவ்வளோ நன்மைகள்லாம் நடக்க போகுது சொல்லுங்கள். உடம்பு படுத்திருக்கும். ஒரு சிலருக்கு ஏதாவது வண்டி வாகனங்களை போகும்போது ஸ்கிட் ஆயிருக்கலாம், இல்ல தாயாருக்கு உடல்நிலை ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கலாம். உடம்பு படுத்திருக்கும். ஒரு சிலருக்கு ஏதாவது வண்டி வாகனங்களை போகும்போது ஸ்கிட் ஆயிருக்கலாம், இல்ல தாயாருக்கு உடல்நிலை ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கலாம். பாராத தனவரவுகளை கொடுத்து உங்களை வந்து திக்குமுக்காட வைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்லுங்க. அவங்களுக்கு இந்த மாதம் செல்லக்கூடிய மந்திரம் என்ன கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. ஜோதிடர் யுகம் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்க உலகமெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்குமே வணக்கம். ஏன்னா எங்களோட ஜோதிடர் யுகம் சேனல் வந்து இந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகி இந்த அளவுக்கு பிரபலமானது காரணமே நீங்கள் தான். அவ்வளோ விஷயங்கள் நாங்கள் உங்களுக்காக எடுத்து ஒன்று ஒன்றா கொடுத்துட்ருக்கோம். அதாவது சுக்கிர பயிற்சி அப்படின்னா எனக்கும் தெரியாது. சுக்கிர பயிற்சினா அது எப்போ வருது, அதனால் எவ்வளோ விளைவுகள், எவ்வளோ கிஃப்டெல்லாம் நமக்கு எல்லா மக்களுக்கும் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஜோதிடர் கலையரசி ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி அவர்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆதித்யா அப்படிங்கிறதே வந்து சூரியன். அவங்களே பார்க்குறதுக்கு ஒரு சூரியன் முகத்தில் அவ்வளோ அழகாக பிரகாசமாக உட்காந்துட்ருக்காங்க. நிறைய விஷயம் அவங்கக்கிட்டேருந்து பாசிட்டிவாக நிறைய விஷயத்த நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது சுக்கிர பயிற்சி அது எப்போ வருது, அதனால நமக்குலாம் எவ்வளோ நன்மைகள்லாம் நடக்க போகுது, எப்போ வருது, என்னென்ன நடக்க போகுது எல்லாத்தையும் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்களே சந்திக்கலாமா? வாங்க அவங்கள மீட் பண்ணுவோம். வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி அவர்களே அப்படின் போது அந்த பேர் சொல்கிறதுக்கே எனக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. சொர்ணலக்ஷ்மி அப்படின்னாலே வந்து சொர்ணம், பணம். ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி அப்படின்னா நீங்கள் அவ்வளோ அழகாக ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி மாதிரி இருக்கீங்க. அவ்வளோ அழகாக இருக்கீங்க, பிரகாசமாக அம்சமாக உட்காந்துருக்கீங்க. சொல்லுங்கம்மா, சுக்கிர பயிற்சினா என்ன, அது எப்போ வருது, அதனால எவ்வளோ விளைவுகள்லாம் நமக்கு நிறைய நன்மைகள்லாம் நடக்க போகுது? அதாவதுமா, நம்ம 9 கிரகங்கள் இருக்கு. டெய்லியும் ஒரு மனுஷன் வந்து பாக்கெட்ல இருந்து காசு எடுக்கணும்னா என்ன வேணும்? சுக்கிரன் இருக்கணும். ஏன்னா அவர் தான் வந்து ஒரு சில்லறை பணம் அப்படின்னு வந்து சொல்லிடலாம், கொடுக்கிறவரு. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து மாத கிரகங்கள். ஒரு செகண்ட்ல ஒரு நொடியில என்ன வேணாலுமே நம்மளுக்கு நடந்துடலாம். நம்ம வந்து எல்லாரையுமே கணிச்சோம்னா நம்மளுக்கு அது வந்து ஒரு நாள் ஆகிடும் நம்மளுக்கு வந்து பலன்கள் சொல்றதுக்கு. இந்த சுக்கிரன் என்பவர் என்னன்னு கேட்டீங்கன்னா இயங்கும் சக்தி அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா சுக்கிராச்சாரியக்கு தான் வந்து இறந்தவங்களே மீட்டக்கூடிய சக்தி இருக்கு. இப்ப வந்து நம்ம கேட்போம், என்னடா காசு பணம் துட்டு மணி 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 இதான் வந்து வாழ்க்கையே. அப்ப இந்த மாதம் எனக்கு ஒரு வரவு இருக்குமா, இல்ல சுக்கிரனாலே வந்து காலச்சக்கரத்தின் 2-7 எனக்கு யாரால ஒரு ஆதாயம் கிடைக்குமா, லாபம் இருக்கா, ஏதாவது ஒரு கிஃப்ட் வருமா, எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு தேவை வச்சிருக்கேன், மொய் பணம் வருமா. இப்ப எல்லாம் என்ன பண்றோம், நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வச்சிடறோம், அதுல வந்து நம்ம என்ன பண்றோம், திருப்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு மொய்யே வந்து வட்டியில்லாத கடன் சொல்றோம். அந்த மாதிரி ஒரு எதிர்பாராத ஒரு வரவு இதெல்லாம் இருக்குதான்றத வந்து இந்த பதிவுல வந்து பார்த்துடலாம். இதுக்கு சாதகம் சுக்கிரன் பணம் மட்டும்தான் கொடுப்பாரான, அவரால் வந்து மாரகத்துக்கும் அதிபதி அவர் தான். இந்த 2ஆம் இடம்ன்றது மீட்ரு, நம்மளுக்கு பணத்தையும் சொல்லும், நம்மளுக்கு எதிர்பாராத ஒரு கர்ம செயல் நடக்கிறதையும் சொல்லும். இந்த 12 ராசிக்கு எப்படி வந்து இந்த சுக்கிரனுடைய நகர்வால், அதுவும் அவர் வந்து தேவகுருவோட இணைகிறார். அப்ப இந்த குரு சுக்கிரன் இணைவு 12 ராசிக்கும் வந்து என்ன மாதிரி ஒரு சாதகம் பாதகம் தரப்போகிறது என்பதை வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு தெளிவா ஒரு பட்டுன்னு ஒரு 4 விஷயங்களை வந்து அழகா பார்த்துடலாம். இந்த சுக்கிர பயிற்சியில் அடுத்தது தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு? ஏன்னா தனுசு ராசிக்கு இப்போ தான் 7 நாட்டு சனி முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக முடிஞ்சிடுச்சு. இப்போ இவங்க எதிர்பார்ப்போடு அந்த சுக்கிர பயிற்சி எப்போ வருதுன்னு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. எவ்வளோ நன்மைகள்லாம் நடக்க போகுது சொல்லுங்க. இந்த தனுசு ராசிக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி, 7 சனிலாம் கிடையாது, அர்த்தாஷ்டம சனியில கடந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா பெண்கள் தான் அதுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம சகோதரிகள் வந்து இந்த தனுசுல பாத்தீங்கன்னா நிறைய சிங்கிள் பேரண்ட் இருப்பாங்க.
ஏன்னா அதனுடைய 7ஆம் வீடை வந்து மிதுனம். அதுல இருக்கக்கூடிய திருவாதிரை ஒன்றை பிடுங்கி இன்னொன்னு கொடுக்கும். சிவனுடைய சிங்கிள் பேரண்டா இருப்பாங்க. ஆமா, நிறைய பேர் அதுல இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா இவங்க நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன்னுவாங்க. இவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. 7 என்ன நம்மளுக்கு புதனுடைய வீடு, அது நேரத்துக்கு ஏத்த மாதிரி மாறும். இங்க வர இவங்களுக்கு வந்து அந்த கிளாஷ், இந்த கிளாஷ் வந்துச்சுன்னா அப்புறம் என்ன ஆகும் சொல்லுங்க. இப்ப அது வந்து நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். இவங்க அப்படிலாம் கிடையாது, நீ என்ன இப்படி மாறுறன்னு. அதுல இருக்கக்கூடிய திருவாதிரை சிவனுடைய கண்ணீர் துளியே இருக்குது. அங்க இருக்கக்கூடிய வந்து ஒரு செவ்வாயுடைய நட்சத்திரமும் இருக்குது. இந்த பக்கம் சட்டம் பேசக்கூடிய புனர்பூசமும் இருக்குது. அப்ப எப்படி இருக்கும்னு பாருங்க இவங்களுடைய லைஃப். இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த குரு 8க்கு வேற வரப்போறார். அப்ப அதுக்கு முன்னாடி என்ன பண்ண இவங்க அப்படின்னீங்கன்னா, இந்த மாதம் ரொம்ப அருமையா இருக்கு. போன காலகட்டங்கள் 4ல் சனி செவ்வாய் எப்படி இருந்திருக்கும், உடம்பு படுத்திருக்கும். ஒரு சிலருக்கு ஏதாவது வண்டி வாகனங்களை போகும்போது ஸ்கிட் ஆயிருக்கலாம், இல்ல தாயாருக்கு உடல்நிலை ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கலாம். கடவுள் இருக்கிறாரா இல்லையாமா, இவ்வளோ கஷ்டப்படுறேனே, நான் படுற கஷ்டத்துக்கு ஒரு பலன் இருக்காதா அப்படின்னு எண்ணி இயங்கக்கூடிய இந்த தனுசுக்கு அவங்க பாருங்க, ஒரு காரியத்தை எடுத்துட்டாங்கன்னா அது முடிகிற வரைக்கும் அவங்க தூங்க மாட்டாங்க. ஏன்னா இது பேரே சிவதனுசு தான். வில்லுல எப்படி ஒரு அம்பு ஏதுன்னா அந்த கரெக்டா குறிப்பாத்து அடிக்குமோ அந்த மாதிரி அந்த காரியம் முடியற வரைக்கும் தூங்கக்கூடியவர்கள் கிடையாது. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப அழகா இருக்கு. குரு சுக்கிரன் ராசியா அருமையா பாக்குறாங்க. அவர் யாரு? சுக்கிரனு உபஜயஸ்தான அதிபதியுமே அவர் தான். 6க்கு 11க்கு உடையவர். ஏன் அறிவா நான் ஜெயிக்க போறேன்டா, வந்துட்டேன், நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அழகாக வந்து சொல்லு. ஆமா, அந்த மாதிரி வந்து அழகாக பார்க்கக்கூடிய அருமையான நேரம். தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு, பொருளாதார ஏற்றம், இதற்கெல்லாம் நீங்க முயற்சி பண்ணலாம். முதலீடு செய்றீங்களா? ஓகே. நீங்க வந்து ஒரு நம்ம அந்த அறிவு சார்ந்த தொழில இருக்கிறவங்க, அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கிறோம் எந்த தொழில செய்யறவங்களாம் தாராளமா ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றது, அதே போல உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி இப்படிலாம் சொல்லுவாங்க. அதுல இப்ப இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிஃப்ட் என்னன்னா, தங்கத்துல வந்து கிஃப்ட் கிடைக்கும். யாராவது வந்து இந்த கல்யாணத்துக்கு இல்ல வீட்டு ஒரு கிரகப்பிரவேசத்துக்குலாம் மொய் எழுதுறாங்கன்னா தங்கத்துல ஒரு கிஃப்ட் கிடைக்குது. இல்ல இவங்களே தங்கம், வெள்ளி போன்ற பொருட்களை வாங்குவது. நம்ம வெளியில எல்லாம் காமாட்சி மண விளக்கு, குத்து விளக்கு, இல்ல வெளியிலேயே ஒரு கொலுசு வாங்குவாங்க, மெட்டி வாங்குவாங்க. இந்த மாதிரி அவங்க வாங்க. பெண்கள் வந்து ஒரு எவ்வளோக்கு எவ்வளோ அந்த மெட்டிலாம் தேயாம அதை மாற்றி போட உங்களுக்கு காலில் கொலுசு இல்லாமல் இருக்காது. இந்த கொலுசு, இந்த கையில் கண்ணாடி வளையல், இதெல்லாம் வந்து மங்களத்தின் வந்து ஒரு சின்னம். இந்த கண்ணாடி வளையெல்லாம் போடும்பொழுது இந்த கண் திருஷ்டிலாம் வந்து சிறப்பாகவே போகும். கொலுசு ஒழுக்கும் பொழுது அதெல்லாம் வந்து சத்தம் எந்த ஒரு நெகட்டிவ் ஆறா கூட போயிடுமா அந்த கொலுசு சத்தத்தை. நான் பார்த்துருக்கோம் இல்லையா, திருமைச்சூர் லலிதாம்பிகை காலில் போடுற மாதிரியே கூட இருக்கும். அதனால இப்ப தனுசுக்கு எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ப்ரமோஷனு, பதவி உயர்வு, இதுக்கெல்லாம் முயற்சி பண்றீங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல செவ்வாய் ஆட்சி ஆயிட்டாரு. வீடு, வண்டு, வாகனம் யோகம். ஒரு இடம், ஒரு இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்க, இப்படி வாங்கிருங்க. வரக்கூடிய 8க்கு இதெல்லாம் வந்து ஒரு 8ஆம் இடத்துல வரக்கூடிய குருக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறது, இல்லை ஒரு வண்டி புதுசாக வாங்கிட்டு கட்டுறது, இல்லை ஒரு வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுறது, பாலக்கால் போடுறது, இதெல்லாம் பண்ணும்பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும். 4ஆம் இடம்ன்றக்கூடிய இடத்துல சனியும் இருக்கிறாரு. இல்லை வீட்டுள்ள வந்து நான் ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் பண்ணிக்கிறேன் சரினா இப்போ ஸ்டார்ட் பண்ணி செலவு பண்ணிடுங்க. இந்த சனி என்பவர் உன் வீட்டை சரியாக வச்சுக்கோ, வாஸ்துப்படி இல்லையா கரெக்ட் பண்ணிக்கோ, வண்டி வாகனம் பழுதாக இருக்கா, இதெல்லாம் பார்த்துக்கணும். ஆமாம், அது பாட்டுன்னு வருது, நான் பாட்டுன்னு இருக்கிறேன்னா உங்களுக்கு தசாபுதிலாம் சிறப்பாக இல்லைன்னா அதனால் உங்களுக்கு 4ஆம் இடம் அது ஒரு மாரகத்தையும் இண்டிகேட் பண்ணும். 12 என்று சொல்லக்கூடிய ஒரிஜினல் காலச்சக்கரத்திரி 12ஆம் இடமே அந்த மீனம் தான். அப்போ இந்த காலகட்டம் அம்மா வழியிலலாம் கொஞ்சம்லாம் வந்து நம்ம வந்து ஒரு விட்டு கொடுத்து போய் இருக்கிறது, இதெல்லாமே அவங்களுக்கு ஏதாவது ஒரு சுகக்குறைவுகள் இருந்தால் இப்போ வந்து அதெல்லாம் சரியாக வருது. இப்போ ஸ்டெபிலிட்டி ஆகிடுங்க. ஒரு தொழிலெல்லாம் மாற்றிக்கிறேன்னா குரு பயிற்சி வர்றதுக்குள்ளே எல்லாமே ஒரு மாற்றம் செஞ்சு உங்களுக்கிட்ட இருக்கக்கூடிய முதலீடுகள்லாம் பாதுகாத்து எல்லாம் வச்சு கொள்வது, ஒரு ரெடியாக அந்த ஃபார்முக்கு வந்துட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் நல்லா ஒரு கான்ஃபிடென்ட்டாக பயணிக்கக்கூடிய ஒரு இதை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த செவ்வாயும் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கறதுக்கும் அறிவையும் ஆற்றலையும் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக இறங்கக்கூடிய ஒரு சிந்தனை தெளிவை கொடுக்கறதுக்கு சூரியன் புதனுமே ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு வந்து ஆர்லையும் நல்ல உத்தியோக மாற்றம், உங்களுக்கு ப்ரமோஷனு, ஒரு இன்சென்டிவ்லாம் வரணும், ஒரு பிஎஃப்லாம் வரணும், அதெல்லாம் காத்திருக்கணும். எல்லாமே எதிர்பாராத தனவரவுகளை கொடுத்து உங்களை வந்து திக்குமுக்காட வைக்கும் அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்லுங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதம் செல்லக்கூடிய மந்திரம் என்ன கேட்டிங்கன்னா, அதுவும் விநாயகர் தான். எல்லாருக்குமே இப்போ விநாயகர் வழிபாடு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சதுர்த்தியில வழிபடுங்க, இல்லை செவ்வாய், வியாழன், வெளியில வழிபடுங்க. ஓம் ஏகதந்த கணபதியே நமக. ஓம் ஆமா ஏகதந்த கணபதியே நமக 21 தடவை சொல்லிட்டா போதும். தோப்பு கர்ணம் போட்டுருங்க, வெறுமனே சொல்லக்கூடாது. 21 தோப்பு கர்ணம் போடும்போதும் சொல்லுங்க. அப்படியே அமைதியா ஒரு 5 நிமிஷம் நீங்க வந்து ஆத்மார்த்தமா தியானம் பண்ணும்பொழுது இதுலயே உங்களுக்கு விடை கிடைச்சிடும். ரொம்ப சிக்கலா இருக்குமா, அவங்களதான் சொல்லிட்டேன் இல்லையா நானு. உங்களுக்கு தனவரவு வந்துகிட்டே இருக்கு. தனவரவு மட்டும் இல்ல,
தங்கத்திலயும் வாங்குவீங்க, வெள்ளியும் பொருளும் உங்களுக்கு கிஃப்டாவே கிடைச்சிரும். வீடு வேற கிடைக்கும்ட்டீங்க. அதுவும் சொல்லிட்டேன், இடமும் வாங்கிடுவீங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு வேணும்? பெண்களுக்கு தேவையானது நம்மளுக்கு ஆடை ஆபரணம், ஆண்களுக்கு தேவை வீடு, சொந்தமா வீடு தானே இப்போ எல்லாருமே கேட்குறோம், அதுவுமே கிடைச்சிரும். அதனால அஷ்டம சனியில வந்து கொஞ்சம் வந்து மூச்சு விட்டு இப்போ கொஞ்சம் மகிழ்வா இருக்கக்கூடிய, அவங்க மனசு இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் போய் நல்லா ஒரு அமைதியா ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடிய காலகட்டம் தனுசுக்கு. நல்லா பயன்படுத்திக்கோங்க. நீ தான் உங்களை சொல்கிறேன், ரொம்ப கவனமாக நீங்கள் இப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பொசிஷனை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு வருடம் உங்களுக்கு இந்த குரு 8க்கு போனாலுமே சவாலை சமாளித்து வரக்கூடியவர்கள் நீங்கள் சொல்லியாச்சு. விநாயகரை கையை பிடிச்சிக்கோங்க. எப்போவுமே உங்களுக்கு நன்மையான பலன்களை அதிகப்படியாக கொடுக்கக்கூடியவர். தனுசு ராசிக்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் தெரியுமா, நானும் தனுசு ராசி ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சேன். ஆதித்யா ஸ்வர்ணலக்ஷ்மி அம்மாவுக்கு மிக்க நன்றி. நிறைய விஷயம் எனக்கு அப்படியே இருக்கிற மாதிரி சொன்னீங்க. இந்த மந்திரத்தை நான் நாளையிலேருந்து சொல்கிறேன். நிறைய கிஃப்டெல்லாம் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. என்ன மாதிரி நிறைய தனுசு ராசி இருப்பீங்க, ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க நிறைய விஷயத்த சூப்பராக சொன்னாங்க. ஃபாலோ பண்ணுங்கள். அந்த மந்திரத்தெல்லாம் சொல்லுங்கள். நிறைய வீடு வாங்குவீங்களாம், கார் வாங்குவீங்களாம், நகை வாங்குவீங்களாம். அப்புறம் என்னங்க, ஹாப்பியாக இருங்க.